விசில் வந்துருச்சு. தாளிச்சுக்கலாம். இதான் எங்க வீட்டு மெயின் டோர். ஆமா गाइस இதான் எங்க வீட்டு போர்டு, நேம் போர்டு. பெல், தாப்பால் எல்லாமே போட்டுருக்காங்க. ஆமா. ஹாய். எங்கடா இன்னும் தலைவன் வந்தோடனே திறந்து பார்க்கறான் பெரியம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பூஜை ரூம் உள்ள ஒரு வேலைக்கே உனக்கு நாக்கு தள்ளுதே. காதல் காதலா காதோல் காதோல் வீட்டுக்கு வந்து ஒரு வாரம்னா ஆகுதா, இன்னும் சரியா பழகலை. அக்சஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்குது. இந்த அடுப்பை எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியல. இந்த ஹாப் யூஸ் பண்ணி சொல்றேன். பழைய அடுப்பே பெஸ்ட். ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு வைப் வித் வர்ஷு. ஈவினிங் ரொட்டீன் விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷா குட்டி கூப்பிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் இது என்னதுமா சூப்பு, மூக்கடலை சூப்பு. மூக்கடலை அவிச்ச தண்ணி வந்து வச்சுருந்தேன். அதை வந்து மிளகு தூள் போட்டு அப்படியே குடிக்க வேண்டியதுதான். உடலுக்கு சத்து இதுதான். அதுதான் எல்லாருக்கும் கொடுத்துருக்கேன், குடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்க உன் பங்கு எங்க? இதோ என் பங்கு இதோ இருக்குது காய்ஸ். நான் வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டேன். இன்னைக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 6 o'clock வந்தேன். வந்து வீட்டுக்கு வந்தோடனே தக்காளி சாதம், அப்புறம் மஷ்ரூம் 65, உருளைக்கிழங்கு இது எல்லாமே இருந்துச்சு. வந்து ஒரு புடி பிடிச்சிட்டு மிளகுத்தூள் போட்டு சூப்பராக ஒரு மூக்கடலை சூப் குடிச்சாச்சு. அது ஒன்றும் இல்லை, மூக்கடலை அவிச்ச தண்ணி இருந்துச்சுன்னா அதை கீழெல்லாம் ஊற்ற மாட்டோம். எப்பயும் ரசம் வச்சுருவோம். இப்போ டிஃபன் செய்கிறதால ரசம் வைக்கல, அதனால் மிளகுத்தூள் போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நைட்டுக்கு டிஃபன் செய்யலான்னு யோசிச்சு பார்த்தோம். அதுக்கப்புறம் திணை வரகு சாமையெல்லாம் நம்மக்கிட்ட இருந்தது. அது மூணையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி பாசிப்பருப்போட கழுவி அதை தான் பொங்கல் வச்சுருக்கேன். இன்னொரு பக்கம் சாம்பார் வச்சுருக்கேன். விசில் வந்துட்டு இருக்குது. வாங்க அப்படியே போய் பார்க்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வாசலெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் அடகடம் சூப்பை குடிச்சு முடி, போய் பார்க்கலாம். சரி, என்னம்மா பண்ணுறீங்க? இது பொங்கல் விசில் வந்துருச்சு. தாளிச்சிக்கலாம். மிளகு சீரகம்லாம் சூப்பராக இருக்குல்லம்மா இன்டீரியர். அக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. டப்பாவும் அழகாக ஆமாம். இன்னும் நிறைய கொட்டலை, அதெல்லாம் தான் அப்படியே இருக்குது. இதெல்லாம் எம்டி பாட்டில்ஸ் தான் க்ளீன் பண்ணிவிட்டு கொட்டியாச்சு. இதெல்லாம் பல நாள் ஆசைமா டிவிலேயே பார்த்தது. ஆமாண்டா. இப்போ நேரில் நீ சமைக்கும் போது பார்க்கறதுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு, கண்ணுக்கு குளிர்ச்சி. அவ்வளோதான். அப்படி தூக்கி நீங்கள் எப்படி இருங்க அப்படின்ட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி விட்டுற வேண்டியது. சூப்பர் சூப்பர்மா. அவ்வளோதான். ஹார்ட் ஒர்க் பேஸ் ஆஃப். ஆமாம். இதெல்லாம் நம்ம பொங்கலுக்கா? பொங்கலுக்கு தான். சரி, ஓகே. இஞ்சி இதெல்லாம் இங்கே வச்சுருக்கேன். சாம்பார் ஒரு பக்கம் விசில் வந்துடுச்சு. அதை கடைஞ்சி தாளிச்சு விட்டுறணும். அடுத்தது இது. வாங்க அப்படியே போயிட்டு வெளியே கொஞ்சம் ஏற கட்டினேன். இன்னைக்கு வந்து வார்னிஷ் வேலை முடிஞ்சிடுச்சு. சூப்பர். பூஜை இது வந்து வார்னிஷ் வேலை முடிச்சாச்சு. இப்போ உள்ள இன்னும் சாமி படம்லாம் வைக்கணும். ஒரு சிலர் பூஜை இதை ஃபுல்லாக காட்டுக்குமான்னு சொன்னீங்க. இன்னும் எதுவும் உள்ள வந்து பண்ணலை. உள்ள லைட் ஒர்க்கிங், லைட் எல்லாம் போடணும். பெல் எல்லாம் மாட்டிருக்காங்க. அப்டேட் தான் இதை மாட்டிருக்காங்க. ஆமா. பெல்லு தாப்பால் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆமா. இதெல்லாமே இப்பதான் நேத்து தான் பண்ணாங்க. நியூ அப்டேட். உள்ள வந்து ஃபுல்லா முடிச்சிட்டாரு. வார்னிஷ் ஃபுல்லா முடிச்சாச்சு. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. பூஜை ரூமு உள்ள லைட் எல்லாம் போட்டுட்டு என்னென்ன படம் வைக்கிறோம் அப்படின்றத நம்ம அப்புறம் பார்க்கலாம். சூப்பர்மா. வாங்க ஃபுல்லா காட்டிட்டேன் பாருங்க. நான் உங்களுக்கு படிக்கட்டுக்கு லைட் எல்லாம் கட் பண்ணி அப்பா வச்சிருக்காரு. இன்னும் போடணும். அது வந்து எலக்ட்ரிஷியன்ஸ் வந்து தான் போடணும். இந்த படிக்கட்டுக்கு வச்சா அது ஒரு வேலை பெண்டிங் இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கு. காய்ஸ், நாங்க வீட்டை ஏறக்கட்டி வைக்கிறோம். வந்து ஒர்க் பண்றது பேர்ல தூசி ஆயிடுது. இப்ப பாருங்க, இங்க இந்த அளவுக்கு இதெல்லாம் பெயிண்டிங். இதுதான் பெயிண்டிங் முடிச்சுட்டாங்கன்னா எடுத்து ஏற கட்டி போட்டுடலாம். பாதி பெயிண்டிங்கு. இந்த ஷூ ரேக் ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சு. அப்புறங்க அதுவும் பெயிண்ட் தான். இப்பதான் பெருக்கி தொடச்சி வச்சிருக்கேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க இல்லையா. செருப்பு எல்லாமே எது தேவையில்லைன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஒயர் பாரு, அது கீழே ஒயரு என்னென்னவோ எடுத்து வச்சுக்கிறாங்க. ஆமா காய்ஸ், நாங்க வந்து ஃபுல்லா எப்போ ஏற கட்டுவோம்னா எல்லா ஒர்க்குமே முடிஞ்சு இதுக்கப்புறம் ஒர்க்கே இல்லை இந்த வீட்டில் அப்படின்னா அது எப்போ முடியும்னா கீழே கம்பெனி இப்போ வந்து இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டாங்க. இப்போ க்ளீனும் பண்ணிட்டாங்க அவங்க. அடுத்தது பெயிண்டிங் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக இப்போ ஒருத்தவங்களை கூப்பிட்டு வீடு க்ளீன் பண்ணோம்ல, அவங்கள கூப்பிட்டு ஃபுல்லாக அங்கே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு கம்பெனியை ஷிஃப்ட் பண்ணிட்டோம்னா நம்மளோட மொத்த வேலையும் முடிஞ்ச மாதிரி. அப்போ எல்லாமே ஏற கட்டிட வேண்டியது தான். இது அப்போட கால் மடக்கிற மிஷினு. அது அவங்க இவங்களோட பிசியோதெரபிஸ்டோடது. அதுவும் இருக்குது. தூசி தொடச்சி உள்ளே வைக்கணும். அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து 2 செடி புதுசாக இப்போ ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது தான் இதுவும்.
அதை வந்து நம்ம அழகாக தொட்டியில் வச்சுட்டோம். சூப்பர்மா. அது அழகாக வளர்ந்து வந்திருக்கு. இதில் டெய்லி நான் தூசி தட்டிக்கின்னு பண்ணின்னு இருக்கிறேன். இந்த ஒர்க்கால தான் அவ்வளோ தூசி ஆகுது, இல்லைன்னா நம்மளுக்கு இடத்துல அவ்வளோ தூசி எல்லாம் வரவே வராது. ஆமாம், வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாருங்கள். இந்த ஒர்க் தான் போயிருக்கு. இங்கே பாருங்க போர்டு மாட்டி. என் மாப்பிள்ளை, என்னோட மூத்தாரோட மாப்பிள்ளை, எங்கள் மாப்பிள்ளை தான். எங்கள் ரமேஷ் பொண்ணோட அஸ்வினி ரமேஷ் அவங்க தான் கொடுத்தாங்க இந்த போர்டு. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. சூப்பர் சூப்பர். அதை மட்டும் அப்பா இது பண்ணி வச்சுட்டாரு. போர்டு கைஸ், இதான் எங்கள் வீட்டு போர்டு, நேம் போர்டு. கீழே வந்து வேற வரும். எங்கள் மருமகன் கொடுத்ததால ஆசையாக நாங்கள் அதை வச்சுக்கிட்டோம். ஆமாம், பாருங்க எங்கள் வீட்டு வாசப்படி இன்னொரு வாட்டி நான் அழகாக காட்டுறேன். ஆமாம், வாசப்படி ஃபுல்லாக முடிச்சிட்டாங்க பாருங்க. அந்த டோர் க்ளோஸ் பண்ணிவிடுமா, அழகாக காட்டலாம். இதான் எங்கள் வீட்டு மெயின் டோர். ஆமாம், அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஆமாம். அதுக்கப்புறம் இப்படி சேஃப்டி கேட்டை வந்து மூடிட்டு போயிட வேண்டியது தான். சேஃப்டி கேட்டை மூடிட்டு அங்கேயும் ஒரு லாக் போட்டுட்டு இந்த இது இடிக்குது லாக்கர், அங்கேயும் ஒரு இது லாக் போட்டுட்டு இதுலேயும் ஒரு லாக்கு போட்டுட்டு எங்கேயாவது போகணுன்னா அதே போக வேண்டியது. கைஸ் நான் பொறுமையாக காட்டுறேன் பாருங்க. ஏன்னா நாங்கள் அவசர அவசரமாக எதையுமே காட்டல. இந்த இருக்கெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம்னா வீடு அதுக்கப்புறம் பார்த்தா செம்மையாக இருக்கும், ஜொலிக்கும். நம்மளே எப்படா வந்து அதெல்லாம் முடிய போகுதுன்னு இருக்குது. முடிச்சிட்டோம், இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பெயிண்டிங் வேலை முடிஞ்சிச்சுன்னா இதெல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுவாங்க எல்லாத்தையும். பார்ப்போம் வாங்க, உள்ளே போகலாமா? உள்ளே போகலாம் கைஸ். பொங்கல் செய்யணும், உள்ளே போயிட்டு நாங்கள். ஆமாம், வலைய சாத்துமா தாளிக்கும் போது இதுக்கப்புறம் ஆன் பண்ணிக்கலாம். சாம்பார் கொஞ்சமாக தான், ஏன்னா நைட்டு தானே அதனால் அந்த இதுலேயே கடைஞ்சிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டு தாளிச்சோம்னா சாம்பார் முடிஞ்சிச்சு. பொங்கல் சாம்பார் இது வெறுமனே பண்ணிட்டேன், எதுவுமே போடல. சிம்பிள் சாம்பாரா? ஆமாம், சிம்பிள். வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் பூண்டு பல் போட்டு வச்சது. சூப்பர் சூப்பர், அருமையான ஒரு சாம்பார். சாம்பாருக்கு தாளிச்சுக்கிறேன். ஓகே, கலர்ஃபுல்லாக இருக்குமா அது பார்க்குறதுக்கே? நல்லா இருக்கா? கருவேப்பிலை கொத்தமல்லி. நீயும் கலர்ஃபுல்லாக இருக்கா, இங்கே பார்த்து செய். அதுதான் அப்படியே பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். எங்கள் வீட்டை சிம்னி இதுதான். இங்கே பாருங்க அழகாக க்யூட்டாக பூ வர வச்சுருக்காங்க. அதனால தாளிக்க போறியாம்மா பொங்கலை? ஆமாங்க. நெய் அள்ளி ஊற்றுறாங்க பாருங்க எங்கள் அம்மா. நெய் நல்லது. நம்ம எப்பவும் இந்த இதெல்லாம் போட மாட்டோம், வனஸ்பதியெல்லாம் போட மாட்டோம். நெய் தான் போடுவோன்னா. நெய் தேங்காய் எண்ணெய் விட்டு தாளிச்சா நல்லாயிருக்கும் பொங்கல். நெய் தேங்காய் எண்ணெய் வாசனையாக இருக்கும் அப்படின்றதுக்காக. வா, கற்றுக்கிட்டியாம்மா? அப்பா சொல்லி கொடுத்தாருடா. ஓகே ஓகே, நான் இன்னும் கற்றுக்கல கைஸ். இது சூப்பராக, அது ஈஸியாக இருக்கும். அது வந்து ஆப்போசிட்டில் போடணும், அவ்வளோதான். இங்கே பாருங்க, சூப்பர் சூப்பர். திணை, வரகு, சாமை, குதிரவாளி, பாசி பருப்பு எல்லாம் போட்டு பொங்கல். இப்போ அதை தாளிச்சதை கொட்டிடலாம். இந்த அளவு தலை இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லா இருக்கும். நம்ம ஆமாம், கெட்டி ஆகும்ல இதுக்கப்புறம் கெட்டி ஆகும். இங்கே பாருங்க, தாளிச்சதை கொட்டி விடலாம். பெருங்காயம், மிளகு, சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி எல்லாம் போட்டு நெய் தேங்காய் எண்ணெய் தாளிச்சாச்சு. எல்லாம் பிளேஸ் மேஜர் ரோல் இதில். ஆமாம், கரண்ட் போயிடுச்சோ? கரண்ட் இல்லை, ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். தாளிதான் பண்ணியா? அது வந்து ஆட்டோ கட் ஆஃப் ஆகிறதுக்கு ஒரு வாட்டி இது பண்ணா ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. அவ்வளோதான். நல்லா தலை பொங்கல். வழக்கமாக அரிசி வச்சு பண்ணுறதுக்கு பதிலாக ஹெல்தி பண்ணுறதுனா நல்லா இருக்கும். அவ்வளோதான். இதுதான் நம்ம வீட்டு நைட்டு டின்னர். அங்கே பாருங்க அவ்வளோ பாத்திரம் இருக்குது. இப்போ தேய்க்கணும், தேய்ச்சி முடிச்சிடலாம். இப்போ ஜெய் வர்றதுக்குள்ளே தேய்ச்சி முடிச்சிடலாம். ஓகே, அவன் வந்த உடனே தான் சாப்பிடுவோம். காய்ஸ் இவ்வளோ நேரம் அம்மா மட்டுமே வேலை பார்த்துன்னு இருந்தாங்க. நான் கேமரா மட்டுமே பிடிச்சின்னு சுற்றின்னு இருந்தேன். சரி நம்மளும் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி காலையில் தேய்ச்சி கவுத்த சாமான் இதை எடுத்து கூட வாங்கணும். கூட கண்டிப்பாக ஒன்று வாங்கணும். கமெண்ட்டில் சொல்கிறீங்க, கண்டிப்பாக ஒரு கூட வாங்கணும். இப்போ தான் ஒவ்வொன்றா வாங்கிட்டு இருக்கோமா, அதுவும் சீக்கிரம் வாங்கிடலாம்.
இது வந்து காலைல தேய்ச்சி கவுத்த சாமான் அது காஞ்சிருச்சு, உள்ள எடுத்துட்டு போய் அடுக்கிக்கலாம். ஆமாம், அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வரும். எங்க அக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் 2 நாள் தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. இல்லை இப்படி வச்சா இது போயிடும். கொஞ்சம் இது பண்ணி தான் வைக்கணும். நான் பாத்திரம் வைக்கிறது தேவையில்லாதெல்லாம் எடுத்து இன்னும் எடுக்கணும்டாம்மா. இன்னும் நிறைய உள்ள இருக்கு. ஆமாம், தேவையில்லை இதுக்கப்புறம் தான் உட்காந்து இன்னும் பிரிக்கணும் இல்லம்மா. ஆமாம், இன்னும் பிரிக்கணும். பாதி பிரித்து அமிச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் பிரிக்கணும். இடிக்கும், போகாது. என்ன கேள், நான் சொல்கிறேன். கொஞ்சம் கஷ்டமான வேற. அந்த பேஷன் எடு. அந்த பேஷன் அது உள்ளே வச்சு அப்படி போவ பாரு, ட்ரை பண்ணு. பேஷன் இது உள்ளே வெய், இன்னும் இடம் கிடைக்கும். இதுக்குள்ளயா? சரி சரி, வெய் 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 வெய். காய்ஸ் இந்த வாட்டி போயிடணும். எப்படி போவோம்? போகுது. என்ன பண்ணும் அதுக்கு? என்ன சொன்ன முதல்ல நான்? இது எப்படி இதுக்குள்ள வைக்க சொன்னியா? ஒரு வேலைக்கே உனக்கு நாக்கு தள்ளுதே, அப்போ எங்களுக்கு எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும். வச்சிட்டியா? மிஷன் பாஸ்டா? மிஷன் பாஸ். வீட்டுக்கு வந்து 1 வாரம்னா ஆகுதா, இன்னும் சரியா பழகலை. இதுக்கப்புறம் தான் பழகிப்போம், பொறுமையா பழகிக்கலாம். அந்த ஒரு குண்டா எடுத்துட்டு வா, ஓட. அப்படியே கதை பாருங்க, நான் இத்தனை வருஷமா யூஸ் பண்ண சில்வர் தூக்குங்க. மொத்தம் 8 பாத்திரம். அது 8 என்ன சொல்கிறோம், சில்வர் பாத்திரம் வச்சிட்டு இருந்தேன். 4 பருப்புக்கும் 4 மசாலாக்கும் வச்சுருந்தேன். இதெல்லாம் தூக்கி ஓரம் கட்டிட்டாங்க. இப்போ இதெல்லாம் தேய்ச்சி நான் மேலே தொடச்சி மேலே வச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் எதுக்காவது இந்த சோறுலாம் வெரைட்டி ரைஸ்லாம் செஞ்சு எப்பயாவது எடுத்துகிட்டு போனோம்னா எங்கேயாச்சும் வெளியே போகிறோம்னா எடுத்துகிட்டு போகலாம், உதவும். அதனால தேய்ச்சி வச்சிடலாம், போவோம்ல அப்போ யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடலான்ட்டு. இது கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. கப்பு அங்கெல்லாம் தனியா இருக்கு. இங்க வாங்க, இந்த ஸ்பூன் கத்திலாம் வந்து நாங்க இதுக்குள்ள வச்சுக்கிறோம். பாருங்க, இதுக்குள்ள இப்படி வச்சுப்போம். கண்ணாடி கிளாஸ்ல எங்கம்மா மெயின்டைன் பண்றீங்க? அங்க இன்னும் ஃபுல்லா கிச்சன் ஏர்கட்ல அதோட அங்க பாரு, அந்த பச்சையில இங்க இருக்கு. ஏற்கனவே அங்க வச்சுருந்தோம்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்றோம். இங்க வச்சாச்சு. ஆமா, இன்னும் நாங்க நிறைய ஏற கட்ட வேண்டியது இருக்கு கிச்சன்ல. முடிச்சிட்டோமா? அதை பாருங்க, அந்த தட்டுக்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அது எந்த ரேக்ல வச்சா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வாங்கி வச்சிருக்கோம், இன்னும் வைக்கல. அதான் சொல்றேன்ல, யோசிச்சு பார்க்கணும். நல்லா ஏற கட்டிட்டு எங்க வச்சா கரெக்டா இருக்கும் அப்படி சொல்லிட்டு இது ஒரு ட்ரால் அப்படியே செட் ஆயிடும். ஏதாவது ஒரு ட்ரால கொஞ்சம் பெருசா இருக்கிற ட்ரால பார்க்கணும். ஓகேவா? சரி, பாத்திரத்தை தேய்ச்சிடலாமா? தேய்க்கலாம் வா. இதெல்லாம் காமிச்சிட்டீங்களா? அரிசி எல்லாம் தெரியும். சரி, ஓகே, பாத்திரம் தேய்க்கலாம். ஓகே. தாய் என்பர்க்கே நானே பீஜம் போட்டுறேன் கைஸ் வாயிலே. அடுத்து எங்க அம்மா வந்து சாமான் தேய்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த பாருங்க, இது வந்து நான் நேற்று எத்தனை போல டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்து இன்னைக்கு தான் போட்டிருக்கேன். எங்க அம்மா இது டிஃபன் பாக்ஸ்ல அடிக்க போறாங்க. வருஷாவே கட்டி எடுத்துட்டு போச்சு தயிர் சோறும் உருளைக்கிழங்கும். இதுல கொடுமை என்னன்னா, அந்த அடுப்பை பத்த வைக்க தெரியல. வருஷம் பத்த வைக்க தெரியல காய். சொல்லு, அந்த கதையை சொல்லு. நேற்று என்ன ஆச்சுன்னா, காலைல எழுந்து சாப்பாடு அரிசி ஊற வச்சேன், பருப்பு ஊற வச்சிட்டேன், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். இந்த அடுப்பு எப்படி பத்த வைக்கிறதுன்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து இப்படி அழுத்திட்டு திருப்பி இங்கே ஒரு 2 செகண்ட் ஹோல்ட் பண்ணணுமா. நான் ஹோல்ட் பண்ணாலே விட்டுறேன், டக்கு டக்கு பக்குன்னு ஆஃப் ஆகுது. சரி, இது நமக்கு வேலைக்காவது நான் ஓரம் கட்டிட்டு அப்புறம் கரண்ட் அடுப்புலேயே சமைச்சு எடுத்துன்னு போனேன். பருப்பு கூட அப்போ சமைக்கல, அப்படியே தயிரை ஊற்றி கலரி எடுத்துன்னு போயிட்டேன். ஆமா, அதுக்கப்புறம் எங்க அம்மா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. திட்டினேன், ஏமா அம்மா இங்க தானே இருக்கேன், தட்டினா நான் திறக்க போறேன். எனக்கு என்னன்னா, அம்மா நைட்டு ஷூட் முடிச்சுட்டு 12 மணிக்கு மேலதான் தூங்குனாங்க. எனக்கு எழுப்ப மனசு வரல, அதனால நான் எழுப்பல. அப்புறம் திட்டினாங்க, ஏன் எழுப்பல அப்படி சொல்லிட்டு. சரி பரவாயில்லமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கத்துக்கிட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்குது எனக்கு. இப்போ ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். எல்லாமே செட் ஆகல. உண்மையை சொல்லணும்னா இன்னுமே எனக்கு செட் ஆகல. நானே ஒரு 4-5 டைம் தான் ஆகுது ஒரு வாட்டி பத்த வைக்கணும்னா. இன்னும் நமக்கு வந்து இதெல்லாம் புதுசு இல்ல காய்ஸ். இந்த கேஸ், இந்த சிம்னி எல்லாமே புதுசு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா நாங்க எனக்கு நான் ஒன்று சொல்றேன், உண்மையா இந்த ஹாப் யூஸ் பண்ணி சொல்றேன். பழைய அடுப்பே பெஸ்ட். அதுலயே கொஞ்சம் நல்லா தீ வருது, சூப்பரா இருக்கும் அந்த அடுப்பு.
அதுவே பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன் அதெல்லாம் 10,000 15,000த்துக்குள்ளவே நல்ல அடுப்புங்க இருக்குது. அதை தாண்டி எல்லாரும் வாங்குறாங்க, நம்ம என்னதான் இருக்கு பார்க்கணும் அப்படின்ற ஒரு இதுக்கு தான் இதை வாங்கணும். இது அடுப்பே பெஸ்ட்டுங்க. நம்ம சாதாரணமா யூஸ் பண்றோம்ல, லைட்டர் வச்சு பத்த வச்சு இப்படி அடிச்சு யூஸ் பண்ணுவோம்ல, அதுவே பெஸ்ட். தீ நல்லா வருது. லேட் ஆகுது, இதுல சமைக்கிறதுக்கு லேட் ஆகுது. தீ வந்து அந்த அளவுக்கு இல்லை. பாத்தீங்கன்னா பர்னர் தான் இந்த பெருசா இருக்குது. மற்றபடி என்ன கேட்டா இதுக்கப்புறம் ஹாப் யாருன்னா வாங்கணும்னா வேணாங்க, நீங்க சாதாரணமா யூஸ் பண்ற 3 பர்னர் யூஸ் பண்ணுங்க, அதுவே சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னோட ஐடியா. ஆமா, டக்குன்னு அடிச்சோமா வேலையை முடிச்சோமா போயிட்டே இருக்கலாம். இன்னொன்னு தீ வரல அந்த அளவுக்கு. நம்ம அதுல யூஸ் பண்ணுவோம்ல, டக்குன்னு குண்டான் காயும்ல, அந்த அளவுக்கு வரல. சிம்னியோட உங்களோட கருத்து, சிம்னி பத்தின கருத்து? சிம்னி ஓகே. இப்போ இதெல்லாம் நம்ம பண்றோம்னா அந்த புகையெல்லாம் எல்லா இடத்துக்கும் போச்சுன்னா எப்படி, எண்ணெய் எல்லாம் எப்படி பரவும் அங்கங்க, அந்த மாதிரி இல்ல. இந்த ஒரு வாரமா சமைக்கிறோம், அந்த இடம் மட்டும்தான் இருக்குதே தவிர மத்த இடத்துல அந்த ஆயில் எல்லாம் போய் அப்சர்வ் ஆகல. சிம்னி ஓகே. அது வந்து கண்டிப்பா இந்த மாதிரி கிச்சனுக்கு செலவு பண்றவங்க. என் தங்க குட்டி வந்துருச்சு, என் செல்லப்புள்ள. அது திறக்க முடியலையே. இங்க பாரு. ஹாய். எங்கடா இன்னொருத்தன்? ஹாய். இந்த பாருங்க, ரொம்ப கியூட்டா ஹாய் சொல்லினே வரான் பாருங்க. வந்துட்டானுங்க 2 பேரும். நாங்களே கால் பண்ணணும்னு இருந்தோம். பாருங்க, தலைவன் வந்தோடனே திறந்து பாக்குறான், பெரியம்மா என்ன செஞ்சு வச்சிருக்காங்க. யாருக்கிட்ட பேசுற போன்ல? காதல் காதலா? காதல் ஃப்ரெண்ட் அரிமாமாவா? நீ வேற என்ன கோத்து விட்டு போயிடாத என்ன. அதானே காதல். எங்க உங்க காதல் எங்கம்மா? என் காதல் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு புரூஸ்லி அண்ணா வந்து ஹார்ட் அட்டாக்ல நேற்று இறந்துட்டாங்க. ஐயோ. கேஜிஎஃப்ல. அதுக்காக அப்பா போயிட்டாரு. போயிட்டு இப்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கிறாரு. அவரும் ராபர்ட் அங்கிளும் கிளம்பி போயிட்டாங்க. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டும் தானே, இன்டீரியர் அங்கிள். ஆமா ஆமா, இன்டீரியர் அங்கிள். எங்க டாடி இப்போ இறந்து போயிட்ட அங்கிள் எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ். அதனால அவரும் கிளம்பி போயிட்டாரு. கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துட்டு இருக்கிறாங்க, வந்துருவாங்க. என்ன பண்றது, நம்ம இப்போ போகக்கூடிய சுச்சுவேஷன்ல இல்லை. அதனால அப்பா மட்டும் போயிட்டு இருக்காரு. ஏன்னா இங்க எல்லாம் வேலை போயிட்டு இருக்குது, இதை விட்டும் போக முடியாது. அதனால அப்புறம் என் ஹீட்டர் வந்து சரி பண்ணியாச்சு வருஷம். சூப்பர்மா. ஏன்னா இப்போ வருஷா ரூம்ல தான் போய் குளிச்சுன்னு இருந்தேன் தினமும். இன்னைக்கு வந்து 2200 ரூபாய் ஏதோ ஒரு காயில் போயிடுச்சான் உள்ள. அந்த போட்டு அதுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு ஒரு 1000 ரூபாய், மொத்தம் 3200 ரூபாய். ஏன் இதை நாங்கள் சர்வீஸ் பண்ணிக்கிட்டோம் புதுசு போகலன்னா, 2 பேர் தாராளமாக குளிக்கலாம். இப்போ வந்திருக்கு வாங்கியிருக்க ஹீட்டர்லாம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. இது சூப்பராக இருக்கும், அப்படியே கொதிக்கும். ஹெவல்ஸ் ஆமா, அது ஹெவல்ஸ். நான் ஒரு கம்பெனி சொல்கிறேன்னா அது ஹெவல்ஸ். வந்து ஹீட்டர் இன்னும் வாங்க போனீங்கன்னா ஹெவல்ஸ் போயிடுங்க. நான் ஹெவல்ஸ் வாங்கலாம் தான் போனேன். அங்க போயிட்டு தான் கேப்பார் பேச்சு கேட்க கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஓரியன்ட் வாங்கிட்டோம். ஓரியன்ட் வந்து யார் பேச்சுமே கேட்கவே கூடாதுமா, என்ன தோணுதோ அதுதான் பண்ணணும். ஓரியன்ட் வந்து அந்த அளவுக்கு ஹீட் இந்த ஹெவல்ஸ் மாதிரி வரல எனக்கு. ஆனா அங்க சொன்னாங்க ஹெவல்ஸ் முன்ன அப்படி இருந்ததுங்க, இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்கன்னு. அதெல்லாம் போய் இதோ ஸ்பேர் பார்ட் மாத்தி போட்டிருக்கிறாங்க. சூப்பரா பழையசி எப்படி நல்லா ஒர்க் ஆச்சோ அதே மாதிரிதான் இப்போ. இல்லை இப்போ திரும்ப பண்ண என்ன பண்ண இப்போ இவெல்லாம் என்ன ஒழுங்கு காட்டிட்டு இருந்தான். கேமரா ஆன் பண்ணோடனே ஒன்றும் இல்லை தங்கச்சின்றான். காய்ஸ், நாங்கள் எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பொங்கல் எப்படி இருக்கு? இப்படிதான் செய்யணுமா, கொஞ்சம் தனி அதிகமாயிடுச்சு அப்படின்றேன். எனக்கு இப்படிதான் பிடிக்குது, தயவுசெய்து இப்படியே செஞ்சிரு, நல்லா இருக்குது. திணைவாருக்கெல்லாம் அவருக்கு அடிச்சுக்கும் குறுக்கல, ஆனா இது நல்லா இருக்குதான் இந்த மாதிரி செஞ்சது. ஓ, கட்டி அந்த சைடு குறுக்கல அடிச்சுக்கும், தண்ணியாகவே லபக் லபக்குன்னு உள்ள போகுது போல. அது பிடிக்கல எனக்கு. சாம்பார் ஊற்றி அடி சூடாவே இருக்கணும் பொழுது. சாம்பார் ஊற்றி கிடையாது, இதுதானே சாம்பார் வச்சுக்கிட்டேன்.